இன்றைக்கி விலாக் வந்து மார்னிங் 5 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து மார்னிங் வந்து எந்திரிச்ச உடனே வந்து காஃபி ஒரு பக்கம் வச்சுட்டு, ஒரு பக்கம் அரிசி மட்டும் சாப்பாட்டுக்கு வந்து அரிசி மட்டும் வச்சுட்டேன். சைட் பை சைடு வந்து நமக்கு வந்து ப்ரௌனீஸ் ஆர்டர் இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம குக்கீஸ், ராகி ப்ரௌனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ப்ரௌனீஸ் ஆர்டர் தான் இன்றைக்கி கொஞ்சம் மார்னிங்கே வந்து டெலிவரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ வந்து நம்ம நார்மல் ப்ரௌனி இருக்கு இல்லையா, மைதா மாவு ப்ரௌனி, அது வந்து உள்ளே வந்து ஓடிஜியில் ஏற்றி வச்சுட்டேன். அதோட ரெசிபி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா குக்கீஸ் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நம்ம 1/2 கப்பில் 1 கப்புக்கு வந்து நம்ம கோதுமாவை எடுக்கிறோம் அப்படின்னா, அதே 1 கப்புக்கு நாட்டு சர்க்கரை, இந்த நாட்டு சர்க்கரையோட ஒரு 3 ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக அடைச்சிட்டு 1/4 கப்புக்கு நெய், இது 3மே வந்து ஒன்று போல் நல்லா திரட்டிட்டு நம்ம குக்கீஸ் கட்டரை வச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம ஓடிஜியில் 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் வந்து ஒரு 15லேருந்து 18 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான குக்கீஸ் வந்து ரெடி ஆயிரும். ரொம்பவே வந்து ஹெல்த்தியான குக்கீஸ். நான் ஃபஸ்ட்டு பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நான் ஃபஸ்ட்டு பண்ணது வந்து குக்கீஸ் குக்கீஸ் பண்ணி தான் நான் வந்து சேல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா ப்ரௌனிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் கேக்ஸ் எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ குக்கீஸ் வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.